ஹாய் குட்டீஸ், இந்த வர கதை கேட்கலாமா? ஒரு பெரிய பாலைவனம் இருந்துச்சாமா. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிரா இருந்துச்சாமா. உடனே ஒரு கேமலோட ஓனர் என்ன பண்றாரு, கேமலை ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு ஒரு பெரிய டென்ட்டுக்குள்ள போய் நல்ல கம்பளியில போத்தி நல்லா தூங்கிட்டு இருக்கிறாராமா. அன்னைக்கு ரொம்ப குளிரா இருந்தங்காட்டிக்கு அந்த கேமல்னால குளிரே தாங்க முடியலையாமா. உடனே மெல்ல அந்த ஓனரை எழுப்புது. மாஸ்டர் மாஸ்டர், என்னால குளிரே தாங்க முடியல, ப்ளீஸ் நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா என்னோட மூக்கு பகுதியை மட்டும் உங்க டென்ட்டுக்குள்ள விட்டுறேன் அப்படின்னு கேக்குதாமா. இவரும் பாவம் அந்த கேமல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாராமா, பரிதாப்பட்டு சரி சரி உன் மூக்கு பகுதியை மட்டும் உள்ள விட்டுக்கன்னு சொல்றாராமா. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சா மறுபடியும் கேமல், மாஸ்டர் மாஸ்டர், என்னோட 2 காதுக்குள்ளாரையுமே ஜில்லுன்னு காத்து போகுது, அது எனக்கு இன்னமே குளிரா இருக்குது, ப்ளீஸ் மாஸ்டர் என்னோட தலைப்பகுதியை மட்டும் உங்க டென்ட்டுக்குள்ள விட்டுக்கிற அப்படின்னு கேக்குதாமா. மாஸ்டர் ஆமா ஆமா பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற, சரி சரி தலையை மட்டும் உள்ள விட்டுக்கன்னு சொல்றாராமா. அப்படியே என்ன பண்ணுதாமா கேமல், மாஸ்டர் மாஸ்டர் என்னோட 2 காலை உள்ள விட்டுக்கிறேன்னு கேட்டுதாமா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோட உடம்பு உள்ள விட்டுக்கிறேன்னு சொல்லி கேட்டு பர்மிஷன் கேட்டு உள்ள போயிடுச்சாமா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோட பின்னால இருக்கிற 2 கால்களையும் உள்ள விட்டுக்கிறேன்னு கேட்டு உள்ள கொண்டு போய் படுத்துக்கிச்சாமா. கடைசியில பார்த்தா அந்த ஒட்டகத்தோட வால் மட்டும் வெளியில இருக்குதாமா. பக்கத்துல அந்த மாஸ்டருக்கு இடமே இல்லையாமா. இப்ப என்ன சொல்லுச்சு தெரியுமா கேமலு, இங்க பாருங்க மாஸ்டர், என்னோட வால் மட்டும் வெளியில இருக்குது, நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு வெளியில போயிட்டீங்கன்னா நான் உள்ள நல்லா தூங்குவேன்னு சொல்லுச்சாமா. கடைசியில அதிர்ச்சியா இந்த ஓனரு அவரை அந்த கேமலையே பார்த்துட்டு இருந்தாராமா. ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? எஸ், டோன்ட் சே எஸ் டு எவ்ரிதிங். எதுக்குமே எல்லாத்துக்குமே எஸ்ன்னு சொல்லி பழகாதீங்க, ஓகேவா? ஒரு எஸ்ன்னு சொன்னீங்கன்னா அது பின்னால பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையில கொண்டு போய் முடிக்க செய்யும், இல்லை இடத்தங்க. ஸோ செட் யுவர் லிமிட்ஸ். உங்க லிமிட் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும், எல்லாத்துக்கும் எஸ் சொல்லி பழகாம திங்க் பண்ணி நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லி பழகுங்க. அவர் பாவன் பரிதாபப்பட்டு விட்டார் பார்த்தியா, கடைசியில அவர் வெளியில போயிட்டு அந்த கேமல் என்ன பண்ணுச்சு, அந்த இடத்த நல்லா ஆக்குப்பை பண்ணிடுச்சு, இல்லை இடத்தங்க. ஸோ டோன்ட் சே எஸ் டு எவ்ரிதிங். எஸ் சொல்றதுக்கு முன்னாடி நல்லா திங்க் பண்ணிட்டு சொல்லி பழகுங்க. ஓகே இடத்தங்க, இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.